Praise the Lord and welcome. The Word of God says, His mercies are new every morning. Today, as we enter a new month, let us prepare our hearts to receive God's goodness, His anointing, His power, so that we may see His glory manifest in our lives. Amen. Hear my cry, O Lord, attend unto my prayer. From the ends of the earth will I cry unto thee. When my heart is overwhelmed
us prepare our hearts to receive His light into our lives, because He is our rock, He's our fortress, He's our refuge. Let us prepare our hearts again this morning. His word is coming, His promise is coming. Let us open our hearts. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்முடைய என்றென்றும் உள்ளன. For God is good and His mercy endureth forever. இந்த மே மாதத்திற்கான தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம் இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். Today we're going to be speaking about the prophetic promise for the month of May 2021. ஜக்கரியா 10வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வருகிறது நமக்கு ஆக தரப்பட்ட தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம். The prophetic promise that has been given to us is from Zechariah chapter 10 verse 5. நாம் வாசிக்க கேட்போம். ஜக்கரியா 10வது அதிகாரம் 5வது வசனத்தை. Let's listen to the reading from Zechariah chapter 10 verse 5. சகரியா 10வது அதிகாரம் வசனம் 5. அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோடே கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். Zechariah chapter 10 verse 5. And they shall be as mighty men which tread down their enemies in the mire of the streets in the battle, and they shall fight, because the Lord is with them, and the riders on horses shall be confounded. நாம் ஜெபிப்போம். Let us pray. பிதாவே, இந்த தேவ வார்த்தை, தேவ வாக்குத்தத்தத்தை, இந்த மாதத்திற்கான தீர்க்கதரிசன வாக்குத்தத்தத்தை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றி ஆவியானவரை நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் வாக்குத்தத்தத்தின் ஆழங்களை வெளிப்படுத்தி இதில் இருக்கும் சத்தியத்தினால் எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் கிருபை ஊற்றும். எங்களுடைய இதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள் பிரவேசிப்பதாக. அமேன், 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 அமேன். ஜக்கரியா 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தோம். We just read chapter 10 verse 5 from the book of Zechariah. அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல் இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். And they shall be as mighty men which tread down their enemies in the mire of the streets in the battle. And they shall fight, because the Lord is with them, and the riders on horses shall be confounded. Hallelujah. Hallelujah. அதாவது கர்த்தராகிய தேவன் நமக்காக அவர் யுத்தம் செய்கிற தேவன். The Lord God Almighty is a God who fights our battles. நம்முடைய வெற்றியை எடுத்து தந்த தேவன். And He's a God who has given to us the victory. நமக்கு ஒரு யுத்தம் என்றால், when we talk about the battle that is there before us, அப்படி என்றால் நமக்கு ஒரு சத்ரு இருக்கிறான். it means that we have an enemy. இது ஆவிக்குரிய சத்ருவை பற்றி இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. This particular reference is talking about a spiritual enemy. பிசாசானவன் நம்மை எதிர்த்து வரும்போது, when the devil comes against us, கர்த்தராகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். the Lord God Almighty is revealing to us, வீதிகளில் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல் இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். that they shall be as mighty men and they shall fight, treading down their enemies. அதாவது நாம் நம்முடைய கால்களினால் இந்த பிசாசையும் அவனுடைய சேனைகளையும் மிதிப்போம் இயேசு நாமத்தில். We will stamp underfoot the devil and his armies in the name of Jesus. அதாவது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord God Almighty is with us. கர்த்தர் அவர்களோடு இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written over here, because the Lord is with them. குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். The riders coming forth on horses shall be confounded. அதாவது நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். Those who are coming against us will leave ashamed. அதாவது பிசாசுடைய சேனைகள் வெட்கப்பட்டு ஓடி போகும்.
the armies of the devil will run away with shame. ஏன்? Why? கர்த்தர் நம்மோடு இருப்பதனால். Because the Lord is with us. கர்த்தர் இந்த மாதத்திற்கான இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். The Lord God Almighty has given to us this promise for this month. அவர் நம்மோடு இருக்கும் தேவன். He is a God who is with us. நமக்காக யுத்தம் செய்யும் தேவன். He is a God who fights our battles. ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Let us read from the book of Romans chapter 16 verse 20. ரோமர் 16வது அதிகாரம் வசனம் 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். Romans chapter 16 verse 20. And the God of peace shall bruise Satan under your feet shortly. The grace of our Lord Jesus Christ be with you. Amen. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழே நசுக்கி போடுவார். The God of peace shall bruise Satan under your feet shortly. ஏன்? Why? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நம்மோடு இருப்பதனால். Because the grace of the Lord Jesus Christ is with us. அதாவது நம்மை அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். He makes us worthy. நாம் பிசாசுடைய சேனையும் பிசாசையும் நம் காலின் கீழ் மிதிப்பதற்காக. To stamp the devil and his enemies underfoot. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் எல்லாம் கூடும் என்று சொன்னவர் இயேசு. The Lord Jesus Christ who said that it's not by might, it's not by power, but by my spirit by which you will be able to do all things. அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பதனால். Because his Holy Spirit is with us. அவருடைய கிருபையின் கரம் நம் மீது இருப்பதனால். Because his hand of grace is upon us. கர்த்தராகிய இயேசு நம்மோடு இருப்பதனால். Because the Lord Jesus Christ is with us. சேனையின் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்வதனால். Because the armies of the Lord of hosts go before us. நமக்கு வெற்றி நிச்சயம். Our victory is certain. நமக்கு நம்முடைய எதிரியான பிசாசை நாம் காலின் கீழ் மிதிப்பவர்களாக இருக்கிறோம். We will be a group of people who tread upon the head of the devil and his armies. எந்த சேனையும் நம்மை எதிர்த்து வர நிற்க முடியாது. No army can come against us and stand. கர்த்தராகிய இயேசு நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார் காலின் கீழ் பிசாசுடைய சேனைகளை மிதிப்பதற்கு. The Lord Jesus Christ has given us the grace that we might trample upon the devil and his armies. இதை நமக்கு நம்முடைய ஆவியில் ஒரு வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். This needs to be taken inside of our spirits as a revelation. கர்த்தராகிய இயேசு பயப்படாதே பயப்படாதே என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். The Lord Jesus Christ has repeatedly told us, fear not, do not be afraid. பிசாசானவன் பயத்தை கொண்டு வந்துதான் விசுவாசிகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருகிறான். The devil brings fear into the lives of the believers and keeps them in bondage. நாம் இயேசுடைய வார்த்தையை நினைவு கூற வேண்டும். But we need to call to remembrance the words of the Lord Jesus. திரும்ப திரும்ப அவர் நமக்கு சொல்வது ஒரே காரியம்தான். Repeatedly he has said one thing. மகனே பயப்படாதே. My son, do not be afraid. மகளே பயப்படாதே. My daughter, do not be afraid. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. என்னுடைய பலத்தை உனக்கு தந்திருக்கிறேன். I have given to you my என்னுடைய strength. கிருபையை நான் தந்திருக்கிறேன். I have given to you my grace. பிசாசையும் அவனுடைய சேனையும் மிதிப்பதற்கு உனக்கு வல்லமையை And I தந்திருக்கிறேன். have given you the power to tread upon the devil and his armies. இயேசு அவருடைய நாமத்தினால் நமக்கு அவருடைய அதிகாரத்தை தந்திருக்கிறார். And by the name of Jesus he has given to us authority. எந்த பிசாசும் அவனுடைய எந்த கிரியைகளும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. No devil and no work of the devil can stand before us. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அதுதான். This is the promise that God has given from this month forth. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். At the same time he said one more thing. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். Proverbs chapter 18 verse 10. வாசிப்போம். Let us read it. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் வசனம் 10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். The name of the Lord is a strong tower, the righteous runneth into it and is safe. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். The name of the Lord is a strong tower. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். And the righteous one runs into it and he is safe. அதாவது
கர்த்தராகிய தேவன் நீதிமான் இடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். The Lord God Almighty is saying something unto the righteous. கர்த்தராகிய தேவனை நாம் கர்த்தராகிய இயேசுவை நாம் விசுவாசித்தால் மட்டும் போதாது. It's not just sufficient for us to have faith in the Lord. கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக நாம் நடக்க வேண்டும். We need to ensure we walk before God as righteous people. அவருடைய வார்த்தையின்படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். A group of people who walk or live their lives in accordance with the word. அப்பொழுது கர்த்தருடைய நாமமே நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. Then the name of the Lord God Almighty becomes a strong tower in our lives. கர்த்தராகிய இயேசுடைய நாமம் நம்மை பாதுகாப்பும் ஒரு பலத்த துருகமாக இருக்கிறது. And the name of the Lord Jesus Christ is a strong tower which keeps us safe. இந்த உலகத்தில் ஏதாவது தீமையை கர்த்தராகிய தேவன் அனுமதித்திருந்தால், if there is some evil which has been permitted into this world by God, நீதிமான் என்ன செய்ய வேண்டும்? what should a righteous person do? கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் நீதிமான் என்ன செய்ய வேண்டும்? A righteous person who is believing on the word of God and who is walking according to his word, what is such a person supposed to do? பலத்த துருகமான அவருடைய நாமத்திற்குள் அவர்கள் ஓடி சென்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும். They need to run and be safe into his word, into his name, which is a strong tower. Hallelujah. Hallelujah. அவருடைய நாமமே பலத்த துருகமாக இருக்கிறது. His name is a strong tower. அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் போதே அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. And when we declare his name, then that becomes a protection for us. இயேசு என்று சொல்லும்போது அதுவே நமக்கு ஒரு பாதுகாப்பு. When we declare or speak the name of Jesus, that becomes a protection for அதுவே us. நமக்கு ஒரு முத்திரையாக இருக்கிறது. And that is a seal on our lives. நீதிமானுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த முத்திரையை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார் நம்முடைய ஆவிக்குள். The Lord God Almighty has given the seal of the name of the Lord Jesus into each and every one of us, into our lives. ஆவியானவரை நமக்கு முத்திரையாக தந்திருக்கிறார். The Holy Spirit has been given as a seal. இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம். Today we should understand one thing. நாம் பயப்படக்கூடாது. We should not be afraid. நாம் இந்த துன்ப நாட்களில், in these days of trouble, இந்த உலகமே பயங்கர துன்பத்தில் கடந்து செல்லும் நாட்களில், in these days when the world is going through great times of peril, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்த ஒவ்வொரு ஜனமும், every single person who has believed on the Lord Jesus Christ, இன்றைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசித்தாலும் சரி, even if you have believed on the Lord Jesus Christ just today, இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்தால் போதும். it's sufficient if you believe on the name of the Lord Jesus Christ at this moment. அந்த நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாக இருக்க போகிறது. That name is going to be a strong tower in your life. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தராகிய தேவன் நீதிமான் என்று சொல்லுகிறார். The Lord God Almighty calls everyone who has believed on his word, he calls all of them as righteous. அவர்கள் அவருக்குள் கர்த்தராகிய இயேசுக்குள் ஓடி சென்று பாதுகாப்பான இடத்திற்கு போய் ஓடி செல்லலாம். And this group of people can go in the name of the Lord Jesus Christ, into the name of the Lord Jesus Christ, or use the name of the Lord Jesus Christ as a strong tower. அது ஒரு பலத்த துருகமாக இருப்பதனால், because that is a strong tower in their lives. ஒரு பாதுகாப்பான இடமாக இருப்பதனால், it's a place of protection and safety. கர்த்தராகிய இயேசுவின் நாமம் ஒரு பாதுகாப்பான இடம். The name of the Lord Jesus is a place of safety. இந்த மாதத்தில் இரண்டு காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். This month the Lord God Almighty has revealed two things to us. சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு அவருடைய வல்லமையை தந்து உங்களுக்காக அவர் போராடுகிறார், உங்களுக்காக அவர் யுத்தத்தை செய்கிறார். The Lord God Almighty has given to you his power. He has taken the victory for us in the battle that is ours. அதாவது நமக்கு அந்த தகுதியை தந்திருக்கிறார். He's made us worthy. நம் பிசாசை நாம் நம்முடைய கால்களால் மிதிப்பதற்கு, to trample upon the devil. அவருடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். He has given to us his grace. அதே நேரத்தில் அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். At the same time he has given to us his name. அவருடைய நாமமே பலத்த துருகமாக இருக்கிறது. His name is a strong tower. அதற்குள் நாம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கலாம். We can be at peace and enjoy. நாம் அந்த இடத்தில் பாதுகாப்பான இடம் என்று அறிந்து கொள்வோம். Because we have full understanding of that place
that it is a place of safety. இந்த மாதத்தில் ஒரு வல்லமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு The Lord தந்திருக்கிறார். God Almighty has given to us a powerful promise from this month forward. இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு வாக்குத்தத்தம். It is a promise that is so badly needed by every one of us. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். He spake and it was done. He commanded and it stood fast. இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தின் வழியாக அவர் நமக்கு சொல்லுகிறார். Today the Lord God Almighty is speaking to us through His word, through His promise, and He's saying to us. இதே வாக்குத்தத்தமாக நமக்கு தருகிறார். And it is this that He's given to us as a promise. இதனால் நாம் தேற்றப்பட்டவர்களாக இருப்போம். Let us be a group of people who are comforted by His word. பலப்பட்டவர்களாக இருப்போம். Group of people who are strengthened by His நாம் word. தைரியம் உள்ளவர்களாக இருப்போம். And we will be courageous. கர்த்தராகிய இயேசு சொன்ன வண்ணமாக பயப்படாதே என்று சொன்ன வண்ணமாக நாம் பயப்படாமல் இருப்போம். And according to what the Lord Jesus Christ has said, that we should not be afraid, we will not fear. எழுந்து பிரகாசிப்போம். We will rise and shine. இந்த பூமியில் இருக்கும் பிறருக்கு நாம் ஒரு 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 உதவியாக இருப்போம். And we will be a help and a support to the people of the world. உலகத்திற்காக ஜெபிப்போம். And we will pray for the people of the world. உலகத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். We'll pray for those who are in the world. கர்த்தருடைய மகிமை இந்த பூமியில் இன்னும் அதிகமாக இறங்கி ஒவ்வொருத்தரையும் தொட்டு சுகமாக்குவதற்காக ஜெபிப்போம். Let us pray that the glory of God will come down upon this earth and will touch everyone and heal them. கர்த்தருடைய அன்பின் கரத்தை அவர்கள் ருசி பார்ப்பதாக. That they will experience and taste the hand of love of the Lord. கர்த்தரே தேவன் என்று அவர்கள் சொல்லி வருவார்களாக. They will come forth and say, the Lord is God, the Lord is God. அதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். And the Lord is speaking to us for this. நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். That we would rise and shine. நாம் இந்த வேளையில் தைரியமாக இருக்க வேண்டும். In this moment of time, we will go forth boldly. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த வாக்குத்தத்தம் ஒரு வல்லமையான வாக்குத்தத்தம். This promise is a powerful promise. இதற்காக ஜெபிப்போம். Let us pray. பிதாவே, போதும் இந்த வல்லமையான வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. போதும் கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், தைரியத்தை தாரும் ஆண்டவரே. உற்சாகத்தை தாரும், பலத்தை தாரும், எழும்பி பிரகாசிப்பதற்காக அவர்களுக்கு கிருபையும் தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஆவியில் ஒருமனப்பட்டு அமேன் அமேன் அமேன். போதும் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. போதும் நாங்கள் ஆவியில் ஹல்லேலூயா ஒருமனப்பட்டு நாங்கள் ஹல்லேலூயா ஒரு ஹல்லேலூயா அவர்கள் படுகிற பாடுகளை அறிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தொட்டு சுகமாக்கும் ஐயா, சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா. இதை கேட்டு விசுவாசிப்பவர்கள் ஒவ்வொருத்தரும் சுகமாவதாக என்று இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்முடைய என்றென்றும் உள்ளன. For God is good and His mercy endureth forever. கர்த்தராகிய இயேசுவே தேவனாக இருக்கிறார். Jesus Christ is Lord. பயப்படாதே, இயேசு ஜீவிக்கிறார். Fear not, Jesus lives. நாம் பந்திக்கு கடந்து செல்வோம். பந்தியில் கலந்து கொள்வதற்கு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டவர்கள் தேவார்த்தின் வழியில் நடந்திருக்க வேண்டும். தேவார்த்தின் வழியில் நடக்கவில்லை என்றால் நீங்கள் சோதித்து பார்த்து, உங்கள் இதயத்தை சோதித்து பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்ட பிறகு நீங்கள் பந்தியில் உங்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தினால் கழுவின பிறகு பந்தியில் கலந்து கொள்ளலாம். இந்த பந்தியில் கலந்து கொள்ளும் போது சிலுவையில் நமக்காக தரப்பட்ட தேவ கிருபை புதுப்பிக்கப்படுகின்றன. சிலுவையில் நமக்காக தரப்பட்ட தேவ ஜீவன் புதுப்பிக்கப்படுகின்றன. சிலுவையில் நமக்காக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகின்றன. இந்த விசுவாசித்து தேவ பயத்தோடு இந்த பந்திக்குள் கடந்து செல்வோம். இப்படி இருக்க அவன் அபாதரமாய் கர்த்தருடைய அப்பத்தையும் புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்ற உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனதெனில் அபாதரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் எனதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி
போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதிஸ்தர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த சரீரமாக இருக்கிறது. The body of Christ which is broken for you. போஜன பானம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, நீங்கள் இந்த பாத்திரம் என் இரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த கர்த்தராகிய இயேசுடைய பரிசுத்த இரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட அவருடைய பரிசுத்த இரத்தம், this is a precious holy blood of Jesus was shed for you. Thank you Lord. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த சரீரமாக இருக்கிறது, அவருடைய பரிசுத்த இரத்தமாக இருக்கிறது. வீட்டில் இந்த பந்தியை அந்தி கொள்ளுங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போது உடன்படிக்கையின் பிள்ளைகள் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் கர்த்தராகிய தேவனுடைய கருத்தில் தந்து உங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதற்கான எந்த வழியாக இதை நீங்கள் செலுத்தலாம் என்பதை நீங்கள் ஸ்கிரீனில் காணலாம். அதன்படி உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord.